உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருநீற்று புதன். தவம் என்ற சொல் நோன்பு, பொறுத்தல், பேறு, விட்டு விலகுதல், ஒருமுகப்படுத்துதல் என இடத்திற்கு தக்கவாறு பல பொருட்களில் வழங்கப்படுகிறது. தவம் என்பதன் வேர்ச்சொல் தவ் என்றும், தவ் என்றால் சுருங்குதல் என்றும் பொருள் பெறுகிறது. அதாவது தேவையை சுருக்கி உள நலத்தை பெருக்குதல் வழியாக தவம் என்பது மிக நலம் என்னும் பொருளுக்கு உரியது ஆயிற்று என்று விளக்குகிறார் இரா இளங்குமரன். தவம் என்பது ஒருவனுடைய மனம் முழுவதும் ஒரே நோக்கத்தில் ஈடுபட்டு வேறு எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பதற்காக செய்யப்படும் முயற்சிகள் என தொகை என விளக்குகிறார் நாமக்கல் ராமலிங்கம். இவ்வகையில் தவக்காலத்தினை துவங்கும் நமக்கு ஜபம், தவம், ஈதல் ஆகியவற்றை முன்மொழிந்து எல்லோருக்கும் நலம் பயக்கும் வகையில் செயல்படும் முயற்சிகளில் இறங்கிட திரு அவை நம்மை அழைக்கிறது. தவக்காலம் ஒரு தடிக்காலம், இறைவன் நம் அருகில் உள்ள காலம், இறைவனிடம் நாம் திரும்பி வருவதற்கு ஏற்ற காலம், மனமாற்றத்தின் காலம், மறுவாழ்வை மனதிற்கு கொணர வேண்டிய காலம், தவக்காலத்தின் துவக்க நாளாகி இன்று இறைவனே நம்மை மனம் மாறிய ஒரு புது வாழ்வுக்கு அழைப்பதாக வாசகங்கள் கூறுகிறது. இறைவனின் அளப்பரிய கருணை நம்மை அருள் வாழ்வுக்கு அழைக்கும் கடவுள் அருளும் இரக்கமும் உள்ளவர். ஆண்டவர் ஆண்டவர், இரக்கமும் பரிவும் உள்ள ஆண்டவர். ஆண்டவர் ஆண்டவர், இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன். சினம் கொள்ள தாமதிப்பவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்கு உரியவர், 1000 தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர், கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர். விடுதலை பயணம் 34:6-9 என்ற மோயிசன் சொற்களில் எத்தகைய ஆழ்ந்த நம்பிக்கை வெளிப்படுகிறது. ஆம், நாயிற் கடையாய் கிடந்த அடியோர்க்கு தாயிற் சிறந்த தாயாவான் தத்துவன் நம் கடவுள். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கிடும் பரமன் கடவுள் என்று திருவாசகம். பாச வேறிருக்கும் பழம்பொருளாகிய இறைவனின் அருளை நாடுவோம். இத்தவக்காலம் முழுவதும் இக்கருணை கடவுளை காணாமற் போன 100வது ஆட்டை தேடி அலையும் ஆயனை, காலியாய் வாழ்ந்து காலத்தை கழித்த மகனுக்காக ஏங்கி தவிக்கும் தந்தையை நம் கண்முன் நிறுத்தி வைப்போம். கருணை தெய்வமே கண் பாராய், எம் பாவங்களை நீ பொறுத்தருள்வாய் என்று கதறி அழுவோம். அப்பா,
கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று லூக்கா 15:21 கூறுவது போல கூறி அவர் பாதங்களில் வீழ்வோம். பாவிகள் மனமாற்றம். பல வழிகளிலே நம்மை மனமாற்றத்திற்கு அழைக்கிறது இன்றைய வாசகம். திரும்பி வாருங்கள், திரும்பி வாருங்கள், ஜோயல் 2:12-13 என்கிறது குரல். ஆம், நம்முடைய பாவங்களிலிருந்து, தீய வழிகளிலிருந்து திரும்ப வேண்டும். மனம் மட்டும் திரும்புவதில் அடங்காது மனமாற்றம். நம் வாழ்வு, நம் நடைமுறைகள் மாறி அமைய வேண்டும். நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். மத்தேயு 3:8 என்பார். திருமுழுக்கு யோவான் தவக்காலம் நமக்கு ஒரு சவால் காலம். நமது பாவ வாழ்வை, அனித வாழ்வை, சுயநல வாழ்வை, அகங்கார வாழ்வை, ஆணவ வாழ்வை விட்டு இறைவனின் அழைப்புக்கு செவிமடுப்போமா? தவக்காலம் நம் பாவங்களுக்காக வருந்த வேண்டிய காலம். உங்கள் இதயங்களை கிழித்துக் கொள்ளுங்கள் என்பார் யோவேல். உங்களை கிழித்துக் கொள்வது என்பது பாவத்திற்காக அழுது புலம்புதல் 12, நோன்பிருத்தல் 12-15 ஆகிய வழிகளில் செயல்படுதல். தவக்காலம் என்பதே இதைத்தானே சுட்டுகிறது. பல வழிகளில் நாம் தவம் இருக்கலாம். உடலை வருத்திக் கொள்வது, உள்ளத்தை, உணர்வுகளை கட்டுப்படுத்துவது, தேவைகளை குறைப்பது, பிறருக்கு இல்லை எண்ணாது ஈவது, இவை என்ன தவ செயல்களால் நாம் தவக்காலத்தை நிரப்புவோமா? தவக்காலம் அன்பு நம் வாழ்வில் சிறப்பிடம் பெற வேண்டிய காலம். சண்டை சச்சரவுகள், மனத்தாங்கல்கள், பகைமை, விரோதம் இவற்றை விடுத்து அனைவரும் இறைவனின் பிள்ளைகள், இறைவனின் சகோதரர்கள் என்ற உணர்வு நம்மில் முதலிடம் பெற வேண்டிய காலம் 15, 16, 17. இக்காலத்தில் இறைவனின் அன்பும் இறைவனின் இரக்கமும் நமக்கு கிட்ட வேண்டுமாயின் 18 நாமும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்வோம். தவக்காலம், ஜெபக்காலம் 15, 17 சிறப்பாக இறை மக்களோடு இணைந்து ஜெபிக்க வேண்டிய காலம் 15, 16 ஆண்டின் ஏனைய காலத்தை விட சிறப்பாக திருப்பலி, சிலுவை பாதை, பிற பக்தி முயற்சிகளில் நாம் பங்கு பெற்று இறைவனின் இரக்க பெருக்கிற்காக ஜெபிக்க வேண்டிய காலம். குடும்பத்தோடு, பங்கு மக்களோடு சேர்ந்து ஜெபிக்கும் வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வோமா? ஆண்டவரை உம் மக்கள் மேல் இறங்கியருளும் என்று வேண்டுவோம். இரண்டாம் வாசகம் 2 கொரிந்தியர் இயல் 5 இறைவாக்கியங்கள் 20:6-2. உடலை வருத்தி உணவு உறக்கம் துறந்து தவம் செய்வதும், மனத்தை ஒருநிலைப்படுத்தி இறைவனை தியானித்து தன் வாழ்க்கையை திருத்தி அமைத்துக் கொள்வதும் அனைத்து சமயங்களின் போதனை. மோசே 40 ஆண்டுகள் இஸ்ராயல் இனத்தை வழிநடத்தி சென்றார். விடுதலை பயணம். நமது ஆண்டவர் 40 நாட்கள் ஒன்றும் உண்ணாமலும்
குடிக்காமலும் நோன்பிருந்தார். மத்தேயு 4:2. தவக்காலத்தின் 40 நாட்களிலே நமது ஜெப வாழ்வை சீர்படுத்திக் கொள்ள திரு அவை நம்மை அழைக்கிறது. உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்ற தவத்திற்கு ஒரு குறள் 261. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்பது சபை உரையாளரின் போதனை 3:1. மனமாற இதுவே ஏற்புடைய காலம் என்பது திரு அவையின் போதனை. நாம் அனைவரும் தூதுவர். ரோமை பேரரசில் பணிபுரிந்து தூதுவர்கள் மண்ணின் சார்பில் வேற்று நாடுகளுக்கு சென்று அவற்றுடன் தொடர்பு ஏற்படுத்துவர். அவற்றை தம் வல்லரசுடன் இணைப்பதும் உண்டு. இப்பின்னணியில் தான் பவுலடியார் தன்னையே இயேசுவின் தூதுவர் என்று அழைக்கிறார். அவர் இயேசுவால் அனுப்பப்பட்டவர். இறைவனின் அன்பையும் கருணையையும் எடுத்துரைப்பதும் அனைவரையும் கடவுளோடு ஒப்புரவாக்குவதும் தான் தன் பணி என்கிறார். நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கின்றோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். 20. ஒவ்வொரு கிறிஸ்துவனும் திருமுழுக்கு உறுதி பூசல் வழியாக இறைவனின் தூதுவன். தன் வாழ்வால் தன் நாட்டின் பெருமையை நிலைநாட்டி ஏனைய நாடுகளை தன் நாட்டுடன் இணைக்க முயலும் தூதுவர் போல் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடன் தொடர்பு கொள்பவர்களை மாற்றும் சக்தியாய் வேறுபட்ட சமுதாயத்தில் அமைதியை நிலைநிறுத்தும் பாலமாய் செயல்பட வேண்டும். நாம் அனைவரும் பாவிகள். பரம தந்தை தனது சொந்த மகனையே அனுப்பி அவரை பாவத்திற்கு பலியாக்கி நம்மை தம்முடன் இணைத்துக் கொண்டார். ரோமைய திருமுகம் 8:3. நமக்காக கிறிஸ்து சாபத்திற்கு உள்ளானார். கலாத்தியர் 3:13. ஒப்புரவு செய்வதென்பது மேடு பள்ளங்களை சமப்படுத்தி ஒழுங்குபடுத்துதலாகும். இறைவனிடமிருந்து நம்மை பிரித்தது பாவம். மீண்டும் நம்மை இறைவனுடன் இணைத்த பெருமை இயேசுவையே சாரும். இறைவனே முன்வந்து இயேசு வழியாக நம்மை தம்முடன் இணைத்துள்ளார். கல்வாரியில் தன் இரத்தத்தால் முத்திரையிட்டு இந்த இணைப்பை இயேசு ஏற்படுத்தியுள்ளார். கல்வாரியில் தன் இரத்தத்தால் முத்திரையிட்டு இந்த இணைப்பை இயேசு ஏற்படுத்தியுள்ளார். இதன் பயன் அனைத்து மக்களுக்கும் ஒப்புரவு திரு அருட்சாதனத்தின் வழியாக கிடைக்கிறது. என் பாவங்களை மைய பொருளாக கொள்வதை விட அவற்றை அழித்து என்னை இறைவனுடன் இணைத்த இயேசுவையே என் வாழ்வின் மைய பொருளாக, நன்றியின் மூலப்பொருளாக கொள்ள வேண்டும். ஒப்புரவு அருட்சாதனம் என்னில் ஏற்படுத்தும் மாற்றம் என்ன? தனக்கு அளிக்கப்பட்ட இறையருள் வீணாகவில்லை என்பதை நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன், நம்பிக்கையை காத்துக்கொண்டேன் என்ற பகுதியில் 2 தீமோத்தேயு 4:7 குறிப்பிடுகின்றார் பவுலடியார்.
நமக்கு தடையாயிருக்கும் எந்த சுமையையும் நம்மை எளிதில் பயப்படுத்தும் பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக என்பது பவுலடியாரின் அறிவுரை. இயேசுவின் முதல் வருகையாகிய பிறப்புக்கும் மாட்சியுடன் கூடிய இரண்டாம் வருகைக்கும் இடையே உள்ள காலமே மக்கள் மனமாற்றத்தின் காலம். அக்காலத்தில் அந்நியராய் அஞ்சி நடக்க வேண்டும். 1 பேதுரு 1:17. இக்காலத்தை முற்றிலும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 1 தெசலோனியர் 5:6. தகுந்த வேளையில் நான் உமக்கு பதில் அளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன் என்று கூறிய ஆண்டவர் எசாயா 49:8 தவக்காலத்தில் சிறப்பான வரங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார். இவற்றை ஏற்க நாம் தயாரா? நற்செய்தி மத்தேயு இயல் 6:1-6, மீண்டுமாய் 16-18. ஒரு யூதனுடைய சமய வாழ்வின் அடிப்படை தூண்களாக கருதப்பட்டவை 3. அவை ஈதல், இறைவேண்டல், நோன்பு இருத்தல் ஆகும். தவக்காலத்தை துவங்கும் என்று இக்காலத்திலே கிறிஸ்துவின் பாடுகளை நம் கண்முன் வைத்து நம் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டுவதற்கு இம்மூன்று நற்செயல்களும் நமக்கு உதவ வேண்டும் என்ற முறையிலே இவை இன்றைய வாசகமாக தரப்படுகின்றன. இங்கு இயேசு கோடிட்டு காட்ட விரும்புவது இந்த நற்செயல்களை பிறர் அறிய வேண்டும், அறிந்து புகழ வேண்டும் என்பதற்காக நாம் செய்யக்கூடாது என்பதாகும். பிறருக்கு ஈந்து வாழ்வோம். தவக்காலத்தில் நாம் செய்யக்கூடிய பயனுள்ள செயல்களில் ஒன்று பிறருடைய தேவைகளில் அவர்களுக்கு உதவுவதாகும், பிறரை மகிழ்ச்சிப்படுத்துவதாகும். நம் பாவங்களுக்கு மன்னிப்பு பெறுவதற்கும் ஏற்ற ஒரு சாதனம் இது. ஈயென்று வருபவனுக்கு இறங்கி பிச்சை கொடுப்பதில் மட்டும் அடங்காது இது. நாமே வழியை தேடி சென்று பிறருக்கு உதவும் போதும் இது முழுமை பெறும். எனவே பலன் கருதாது கொடுப்போம். கொடுத்து கொடுத்து கைகள் காய்த்து போகும் அளவிற்கு கொடுப்போம். வறியாருக்கு ஒன்று ஈவது ஈகை, மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீர துடைத்து. குறள் 221 என்ற முறையிலே அளவின்றி கணக்கு வழக்கின்றி கொடுப்போம். தர்மம் சாவினின்று காப்பாற்றும், எல்லா பாவங்களினின்றும் தூய்மையாக்கும். தர்மம் செய்வோரின் வாழ்வை அது நிறைவுள்ளதாகும். தோபித் 12:9 என்ற சொற்கள் இத்தவக்காலத்தை மிக பெரிய பயனுள்ளதாக நமக்கு மாற்றுவனவாக. ஈதல், இசைப்பட வாழ்தல், அது அல்லது ஊதியமில்லை உயிர்க்கு. குறள் 231. நமது ஜபத்தை வலுப்படுத்துவோம். ஜபம் உயர்ந்தது, மற்ற எல்லா நல்ல செயல்களையும் விட மிக உயர்ந்தது என்று யூத ராபியர் கூற்று. ஒவ்வொரு யூதனும் உற்றுக்கேள் என்று துவங்கும் நம்பிக்கை அறிக்கையையும் சட்டம் 6:4-9, 11:13-21, எண்ணாகமம் 15:37-41, 18 புகழுரை ஜபத்தையும்
ஒவ்வொரு நாளும் மும்முறை ஜெபித்தல் மரபு. இயேசுவும் இம்மரபிலே வளர்ந்தவர். எனவே அவர் அடிக்கடி ஜெபித்தது மட்டுமன்றி நம்மையும் ஜெபிக்க அழைக்கிறார். இத்தவக்காலம் ஜெபக்காலம். கிறிஸ்துவ உலகமே இந்40 நாளும் அதிகமாக ஜெபிப்பதிலும் வழிபாட்டிலும் ஈடுபட்டு இருப்பதும் ஜெபத்தின் முக்கியத்துவத்தை சுட்டுகிறது. கற்பனைக்கும் அரிதான காரியங்களை கூட ஜெபத்தின் வழி அடையலாம் என்றார் பெரியவர் ஒருவர். எனவே இக்காலத்தில் நம் ஜெபம் பன்மடங்காக பெருகட்டும். உலகிற்காக ஜெபிப்போம், அடுத்தவருக்காக ஜெபிப்போம், நமக்காக ஜெபிப்போம், தவங்கள் செய்வோம். நோன்பிருத்தல் வழி இறையருள் நாடல் எம்மதத்திலும் காணப்படுகிறது. தவக்காலம் நோன்புக்கு ஏற்ற காலம். உண்ணாதிருந்துதான் நோன்பு செய்ய வேண்டும் என்று இல்லை. நோன்புக்கேற்ற மனநிலை பல வழிகளில் காட்டலாம். அடக்கரும் புலன்கள் 5 அடக்கி ஆசையாமாவை துடக்கறுத்தலும் நோன்பே. நேச பாசம் எத்திருத்தும் வையாத நிலையும் நோன்பே. நின் பற்று அலால் ஓர் பற்று மற்றது உற்றிலே என்ற நிலையில் வாழ்வது நோன்பே. மெய் வருத்தி கூடாக்கி நிற்றலும் நோன்பே என்று திருமழிசை ஆழ்வார் போன்று இத்தகைய பல தரப்பட்ட நோன்புகள் நம்முடைய தவக்காலத்தை நிறைக்கட்டும். இவற்றை கைமாறு கருதாது செய்வோம். நாம் செய்யும் நற்செயல்கள் பிறர்கான செய்யும் போது பிறரிடமிருந்து இந்நற்செயல்களுக்கு புகழும் பரிசும் பெற்றுவிடுகிறோம். மறு உலக வாழ்வுக்கு இவை உதவா. எனவே பிறர் அறியாத முறையில் நற்செயல்கள் புரிவது ஒரு தவம்தான் என்பதை உணர்ந்து இத்தவ காலத்தை ஈதல், ஜெபம், தவம் ஆகிய நற்செயல்களில் செலவழிப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் வழிகாட்டும் நோன்பிற்கான புதிய அணுகுமுறை. 1. கோபம் மற்றும் வெறுப்பிலிருந்து நோன்பிருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் சமுதாயத்திற்கு கொஞ்சம் கூடுதல் அன்பு செலுத்துங்கள். 2. பிறரை தீர்ப்பிடுவதிலிருந்து நோன்பிருங்கள். மற்றவர்களை வேகமாக தீர்ப்பிடுவதற்கு முன் உங்கள் தவறுகளை இயேசு எப்படி பெரிதுபடுத்தவில்லை என்பதை நினைத்து பாருங்கள். 3. ஊக்கமின்மையிலிருந்து நோன்பிருங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான திட்டத்தை தான் இறைவன் உங்களுக்கு வகுத்துள்ளார் என்று இயேசு கொடுத்த வாக்குறுதியை கைவிடாது பற்றி கொள்ளுங்கள். 4. குறை கூறுவதிலிருந்து நோன்பிருங்கள். நீங்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் குறை கூறும் முன் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு இயேசு உங்களுக்கு கொடுத்த மகிழ்ச்சியின் சில தருணங்களை நினைவு கூறுங்கள். 5. மனக்கசப்பு, வெறுப்பிலிருந்து நோன்பிருங்கள். உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னிக்க முயற்சி செய்யுங்கள். 6. கடமையை நிறைவேற்றுவதற்காக ஜெபத்தில் இருந்து நோன்பிருங்கள். மாறாக தனிமையில் ஜெபிப்பதற்காக கூடுதல் நேரம் செலவிடுங்கள். இதற்காக திருப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம். ஆண்டவர் நம் முயற்சிகளை நிறைவாக ஆசீர்வதிக்க நம்மை வழிநடத்த அருள் புரிவாராக. ஆமென்.